ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான கதைய அலச போறோம். இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதர் அவரால தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனைய சந்திக்கும் போது அதுக்கு தீர்வு எப்படி ரொம்பவே எதிர்பாராத வழியில கிடைச்சதுங்கிற ஒரு கதை. நம்ம கதையோட ஹீரோ நாமான் சிரியாவை சேர்ந்தவர். ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆர்மி கமாண்டர், எல்லோராலும் மதிக்கப்படுற ஒரு மாவீரர். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தொழுநோயாளி. இந்த 2 அடையாளங்களுக்கு நடுவுல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. நாமான்னா சும்மா இல்ல, சிரியா ராஜாவோட படைத்தளபதி. அவருக்கு ரொம்ப வேண்டியவர். சொல்லப்போனா அவர் மூலமாதான் ஆண்டவர் சிரியாவுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்திருந்தாரு. அவ்வளவு பெரிய வீரன். ஆனா அவருக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு, ஒரு தீராத வலி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுக்கே ஹீரோவா இருக்கிற ஒருத்தருக்கு சரி பண்ணவே முடியாத ஒரு நோய் வந்திருக்கு. இதுதான் நம்ம கதையோட மெயின் ப்ராப்ளம். ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லாத ஒரு நிலைமை. சரி, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நேரத்துல தான் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன நம்பிக்கை வருது.
இந்த ஒரு சின்ன குரல் தான் நாமானோட மொத்த வாழ்க்கை பயணத்தையுமே மாத்தப் போகுது. இந்த வார்த்தைய சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க? சிரியாக்காரங்க போர்ல கடத்திட்டு வந்த ஒரு சின்ன இஸ்ரேல் பொண்ணு. அவ நாமானோட மனைவிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா. பாருங்க, எவ்ளோ சின்ன இடத்துல இருந்து எவ்ளோ பெரிய விஷயம் ஆரம்பிக்குதுன்னு. இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். நாமான் பெரிய பெரிய கனவுகளோட ஏகப்பட்ட பணத்தோட இஸ்ரேலுக்கு கிளம்புறார். ஆனா அங்க அவருக்கு காத்திருந்தது அவர் நினைச்சதுக்கு நேர் எதில். நாமானோட கணக்கு சிம்பிள். பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எதனாலும் வாங்கலான்னு நினைச்சாரு. அதனால தன்னோட வியாதிய குணப்படுத்துறதுக்கு ஒரு ராஜா குடுக்கற அளவுக்கு செல்வத்தை அள்ளிக்கிட்டு போறாரு. அவர் எவ்வளவு எடுத்துட்டு போனாரு தெரியுமா? முதல்ல கிட்டத்தட்ட 400 கிலோ வெள்ளி. அப்பா, நினைச்சு பாருங்க. அது கூட 6000 தங்க காசுகள். ஒரு சாதாரண வைத்தியத்துக்கு இவ்ளோ பெரிய தொகையா? இதுவே காட்டுது அவர் அந்த தீர்க்கதரிசிய விட தன்னோட பணத்தை தான் பெருசா நம்பினாருன்னு. இது மட்டும் இல்லாம 10 செட் விலை உயர்ந்த பட்டு ஆடைகள். இவ்ளோ பெரிய கிஃப்டோட போனவருக்கு கிடைக்க போற அறிவுரை என்ன தெரியுமா? அதுதான் கதையிலேயே செம்ம ட்விஸ்ட். இப்ப அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய தளபதி அவரோட குதிரைகள், தேர்கள், செல்வத்தோட வந்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி வீட்டு வாசல்ல நிக்கிறார். தன்னை ஒரு ராஜா மாதிரி வரவேற்பாங்கன்னு காத்துட்டு இருக்கார். ஆனா இங்கதான் பெரிய ஷாக். அந்த தீர்க்கதரிசி எலிசா வெளியில கூட வரல, ஒரு ஆளை விட்டு ரொம்ப சிம்பிளான, கிட்டத்தட்ட அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறார். அவர் சொன்னது இதுதான். 3 ஸ்டெப். 1, யோர்தானாத்துக்கு போ. 2, 7 தடவை முங்கி எந்திரி. 3, நீ சரியாயிடுவ. அவ்ளோதான். இந்த எளிமைதான் நாமானோட கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. நாமானுக்கு வந்த கோபத்தை பாருங்க. என்னது, எங்க டமாஸ்கஸ்ல இருக்கிற அபானா, பர்பார் ஆறுகள்லாம் இதை விட எவ்வளவோ பெட்டர். அதுல குளிச்சா நான் சரியாக மாட்டேனா? நான் யாரு தெரியுமா? என்கிட்ட வந்து இந்த சின்ன ஆத்துல குளிக்க சொல்றீங்களா? னு பொங்குறார். அவரோட ஈகோ கடவுளோட கட்டளையோட நேருக்கு நேர் மோது. கோபத்துல ஊருக்கு கிளம்பலான்னு இருந்த நாமான அவரோட வேலைக்காரங்க தான் தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க கேட்ட ஒரு சிம்பிள் கேள்விதான் மொத்த கதையையும் மாத்துது. அவங்க ரொம்ப அழகா கேக்குறாங்க, ஐயா, ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி ஏதாவது பெரிய கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா ஒரு மலைய தூக்கச் சொன்னா கூட நீங்க செஞ்சிருப்பீங்க தானே? இது நாமான ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது. அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா குளிச்சு எழுந்துருங்க, சரியாயிடும்னு சொல்லும்போது அது செய்யறதுக்கு என்ன தயக்கம்? இந்த ஒரு கேள்வி நாமானோட ஆணவத்தை உடைச்சு போட்டுடுச்சு. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோம். நாமான் தன்னோட பெருமையை எல்லாம் விட்டுட்டு அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. அப்போ முதல்ல செய்யவே மாட்டேன்னு சொன்ன அதே விஷயத்த இப்ப ரொம்ப பணிவா செய்றார். தன்னோட அந்தஸ்து, பெருமை எல்லாத்தையும் இந்த யோர்தான் ஆத்துல மூழ்கடிச்சு ஒரு சாதாரண மனுஷனா கீழ்ப்படுகிறார். அங்கதான் அந்த மேஜிக் நடந்தது. தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே பளிச்சுது. அவரோட தோல் ஒரு சின்ன குழந்தையோட தோல் மாதிரி மாறிடுச்சு. நம்பவே முடியாத ஒரு மாற்றம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மாற்றம் அவரோட உடம்புல மட்டும் நடக்கல, அவர் மனசளவுல முற்றிலும் ஒரு புது மனுஷனா மாறி தீர்க்கதரிசி கிட்ட திரும்பி வர்றாரு. இது வெறும் நோய் குணமாகறதில்ல, இது ஒரு மறுபிறப்பு. திரும்பி வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த கதையோட சாராம்சம். இஸ்ரேல்ல இருக்கிற கடவுளை தவிர இந்த உலகத்துல வேற கடவுளே இல்லைன்னு நான் இப்போ உறுதியா நம்புறேன். பாருங்க, குணமடைய வந்தவர் உண்மையான கடவுளை கண்டுபிடிச்சிட்டு போறார். சரி, இந்த நாமானோட கதை நமக்கு என்ன சொல்லுது? அது ஒரு முக்கியமான கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. நம்ம வாழ்க்கையிலயும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிளா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கலாம். ஆனா நாமான மாதிரி நம்மளோட ஈகோ, நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் அந்த சிம்பிளான தீர்வை கூட பார்க்க விடாம தடுக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள்,
நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆனா பலரும் தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு பழைய கால சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாரு, தனக்கு தெரிஞ்சவங்கள பாக்குறாரு. ஆனா அந்த சந்திப்புல யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருது. கோபத்தில் இருந்த ஒரு கும்பல் அவரை கொல்லவே முயற்சி பண்ணுது. எப்படி இது நடந்துச்சு? சரி வாங்க உள்ள போலாம். இடம் இயேசுவோட சொந்த ஊரான நாசரேத். அங்க ஒரு ஜெபாலயத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அவரை கேட்டுட்டு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் இயேசு இந்த ஒரு வரிய சொல்றாரு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த வார்த்தையை கேட்டதும் கூட்டத்துல ஒரு மாதிரி சலசலப்பு ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன சலசலப்பு அடக்க முடியாத ஒரு பெரிய கோபமா மாறுது. அவரை ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போய் ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா? அங்கிருந்து கீழே தள்ளி அவரை கொல்ல. யோசிச்சு பாருங்க, அவரோட சொந்த ஊர் மக்களே இதை செய்ய துணியறாங்க. இங்கதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வருது. அப்படி என்னதான் அவர் சொல்லியிருக்க முடியும்? எதுக்காக இவ்ளோ கோவம்? சும்மா பேச ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு கொலை முயற்சி வரைக்கும் போச்சு? அந்த மர்மத்துக்கான பதில் அவர் அடுத்து சொன்ன ஒரு பழைய கதையில ஒளிஞ்சிருக்கு. அவர் திடீர்னு இஸ்ரவேலோட பரம எதிரியான சிரியாவை சேர்ந்த நாமான் ஒரு தளபதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இப்போ நாம இந்த கதையோட இன்னொரு முக்கியமான கேரக்டரை பார்க்கலாம். நாமான். அவர் யாரு, அவரோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாசரேத்ல ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு புரியும். சோ இந்த நாமான் யாருன்னா, சிரியா ராணுவத்தோட ஒரு பெரிய தளபதி. ரொம்ப வலிமையானவர். எல்லாருக்கும் அவர் மேல பெரிய மரியாதை. ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, தொழுநோய். அது மட்டும் இல்ல, அவர் இஸ்ரவேலோட எதிரி நாட்டு தளபதி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானோனோட குணமடைகிற பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல்ல ஒரு சின்ன அடிமை பொண்ணு சொல்றத கேட்டு தன்னோட எதிரி நாடான இஸ்ரவேலுக்கு போறாரு. அங்க எலிசாங்கிற தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு வர்றாரு. ஆனா அங்க அவருக்கு கிடைச்ச கட்டளை அவரோட ஈகோவை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கதான் கதையில ஒரு சூப்பரான திருப்பம். ஒரு பெரிய தளபதியான நாமான் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? தீர்க்கதரிசி வெளியே மந்திரம் சொல்லி பெரிய சடங்கெல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சாரு. ஆனா உண்மையில் என்ன நடந்துச்சு? எலிஷா அவரை நேர்ல பார்க்க கூட வரல. தன்னோட வேலைக்காரன் மூலமா ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அனுப்பலாரு. அந்த மெசேஜ் என்ன தெரியுமா? போய் யோர்தானாத்துல 7 தடவை முங்கி எந்திரிங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டளை. இந்த 7ங்கிற எண் ரொம்ப முக்கியமானது தான். ஆனா கட்டளை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு. இந்த சாதாரண கட்டளை நாமானோட சுயமரியாதைய ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன இது? எங்க ஊர்ல இதை விட எவ்வளவோ பெரிய நல்ல ஆறுகள்லாம் இருக்கு. அதுல குளிச்சா சரியாகாதா? எதுக்கு நான் இந்த சாதாரண ஆத்துல போய் முங்கணும்னு கத்துறாரு. அவரோட தேசப்பற்றும் பெருமையும் வெளியே வருது. ஆனா அவரோட வேலைக்காரங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க. ஐயா, இதை விட கஷ்டமான ஒன்ன செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா? இவ்வளவு சுலபமான விஷயத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அவங்க சொன்னதுல இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாமான் தன்னோட பெருமையெல்லாம் ஓரமா வச்சுட்டு யோர்தான்ல 7 தடவை முங்கி எந்திரிக்கிறாரு. அப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவரோட உடம்பு முழுசா குணமாகி ஒரு சின்ன குழந்தையோட தோல் மாதிரி மாறிடுச்சு. சரி, இப்போ நாம மறுபடியும் நாசரேத் சம்பவத்துக்கே வருவோம். இயேசு எதுக்காக இந்த நாமன் கதையை அங்க சொன்னாரு? இந்த கதையை கேட்டதும் ஏன் அந்த மக்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு? வாங்க இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த கதை மூலமா இயேசு சொன்ன செய்தி தான் அவங்கள ரொம்பவே கோவப்படுத்திருச்சு. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, கடவுளோட கருணை இஸ்ரவேலுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஒரு அந்நியன், ஒரு எதிரி, அவன் தன்னோட விசுவாசத்தாலையும் தாழ்மையாலையும் குணமடைஞ்சான். ஆனா இஸ்ரவேல்லே இருந்த நிறைய பேரால முடியல. இது தங்களை மட்டும்தான் கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. குணமானதும் நாமான் என்ன சொன்னாருன்னு பாருங்க.
இஸ்ரேவேல இருக்கிற கடவுளை தவிர உலகத்துல வேற உண்மையான கடவுளே இல்லைன்னு நான் இப்போ உறுதியா நம்புறேன்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு அந்நியன் எவ்வளவு தாழ்மையா முழு விசுவாசத்தோட இதை ஏத்துக்கிறாருன்னு. ஆனா நாசரேத்துல இருந்த உள்ளூர் மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க கோபத்துல பொங்கி இந்த நல்ல செய்திய சொன்னவரையே மலையில இருந்து தள்ளி கொள்ள பார்த்தாங்க. இந்த 2 ரியாக்ஷனுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த 2 கதைகளையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஆழமான உண்மை நமக்கு புரிய வருது. இது வெறும் ஒரு பழைய கதை மட்டும் இல்ல, இது மனுஷங்களோட குணத்தை பத்தின ஒரு பாடம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்லுது. அந்நியன்னு சொல்லப்பட்ட நாமான் தன்னோட பெருமையை ஜெயிச்சு தாழ்மையை காட்டி குணமடைஞ்சாரு. ஆனா நாங்க தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்கன்னு நினைச்ச நாசரேத் மக்கள் தங்களோட பெருமையில மூழ்கி கோவப்பட்டு வன்முறையை கையில எடுத்து அந்த நல்ல செய்தியை நிராகரிச்சாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, கடவுளோட அருளை பெற உண்மையான தகுதிங்கிறது நாம யாருங்கிறதுலோ நம்ம பரம்பரையிலயோ இல்ல, அது நம்மோட விசுவாசத்திலையும் தாழ்மையிலும் தான் இருக்கு. இந்த கதையின்படி இந்த தகுதி யாருக்கு வேணும்னாலும் கிடைக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். எல்லாருக்குமான அன்பு, எல்லாருக்குமான கருணைன்னு சொல்ற ஒரு செய்தி சில சமயங்கள்ல தங்களை மட்டும் ஸ்பெஷல்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு ஏன் ஒரு அவமானமா தெரியுது? இந்த மனநிலை இன்னைக்கும் நம்ம கிட்ட, நம்ம சமுதாயத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள்,
பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான